வணக்கம். உங்கள் வீட்டு காப்பீடு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பிய சில தகவல்களை நாங்க பெற்றிருக்கோம். இது தொடர்பான கேள்விகள், பதில்கள்னு ஒரு விரிவான அலசல் தான் இது. நம்முள்ள பலர் வீட்டு காப்பீட்டை ஒரு தேவையற்ற செலவுன்னு நினைக்கிறோம். இல்லனா அதோட உண்மையான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதே இல்ல. இந்த ஆழமான அலசலோட நோக்கம் இந்த காப்பீடு வெறும் ஒரு பேப்பர் இல்ல, அது உங்க மிகப்பெரிய சொத்துக்கான ஒரு பாதுகாப்பு கவசங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். சரி, இத விரிவாக பார்ப்போம். ஆமா. வீட்டு காப்பீடுனா என்ன? அது ஏன் அவசியம்? அதுல என்னென்ன வகைகள் இருக்கு? அப்புறம் உங்களுக்கான சரியான பாலிசியை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு எல்லா முக்கிய அம்சங்களையும் நாம இப்ப ஆராயப் போறோம். சரி, முதலாவதா வீட்டு காப்பீடு அல்லது இந்த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன்சூரன்ஸ்னா என்ன? இது ஒரு விரிவான காப்பீட்டு திட்டம். உங்க வீட்டையும் சரி, அதுல இருக்கிற பொருட்களையும் சரி, வெள்ளம், பூகம்பம், புயல் மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும், அப்புறம் திருட்டு, தீ விபத்து, தீவிரவாதம் மாதிரி மனிதர்களால் ஏற்படுற ஆபத்துகள்ல இருந்தும் இது பாதுகாக்குது. சுருக்கமா சொல்லப்போனா, இது உங்க வீட்டுக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு வலை. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின வீட்டுக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது சேதமாச்சுன்னா அது எவ்வளவு பெரிய நிதி நெருக்கடியை உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க. இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த காப்பீடு உங்க வீட்டு சுவர்களை மட்டும் பாதுகாக்கல. கரெக்டா சொன்னீங்க. இது எதிர்பாராத நிதிச்சுமைகள்ல இருந்து உங்களை பாதுகாத்து ஒரு மன அமைதியை தருது. கட்டடம் மட்டும் இல்லாம உங்க வீட்டு பொருட்கள், நகைகள், ஏன் உங்க வளாகத்துல 3வது நபர்களுக்கு ஏற்படுற விபத்துகளுக்கான சட்ட பொறுப்புகளை கூட இது உள்ளடக்கும். இந்த பாலிசில பல வகைகள் இருக்குன்னு இந்த வழிகாட்டியில போட்டிருக்கு. இது ஒரு பஃபே மாதிரி, உங்களுக்கு தேவையானதை நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்னென்ன வகைகள் இருக்கு? இதுல 5 முக்கிய வகைகள் இருக்கு. 1, கட்டடத்திற்கான காப்பீடு. ஓகே. இது வீட்டின் கட்டமைப்புக்கு ஏற்படுற சேதங்களை கவர் பண்ணும். 2வது, பொருட்களுக்கான காப்பீடு. ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு திருடு அல்லது தீ விபத்தால ஏற்படுற இழப்புகளை இது ஈடு செய்யும். சரி. 3வதா, பொது பொறுப்பு காப்பீடு. உங்க வீட்டுக்கு வர்ற விருந்தினர் மாதிரி 3ஆம் நபர்களுக்கு உங்க வளாகத்துக்குள்ள ஏதாவது விபத்து ஏற்பட்டா அதோட சட்ட பொறுப்புகளை இது பாத்துக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா. அப்புறம் தனிநபர் விபத்து காப்பீடு. வீட்டுக்குள்ள நடக்கிற விபத்துகளால பாலிசிதாரருக்கோ அவரோட குடும்பத்தினருக்கோ காயம் அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டா இது இழப்பீடு வழங்கும். கடைசியா, நகைகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களுக்கான காப்பீடு. தங்கம், வைரம் மாதிரி விலை உயர்ந்த பொருட்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் பாதுகாப்பு. அப்போ இதெல்லாம் தனித்தனி பாலிசியா? இல்ல. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி இந்த பாலிசியை நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். உங்க வாழ்க்கை முறைக்கும் உங்க சொத்துக்களுக்கும் ஏத்த பாதுகாப்பை நீங்க தேர்வு செய்யலாம். சரி, இப்ப எல்லோருடைய மனசுல இருக்கிற கேள்வி, இதற்கான பிரீமியம், அதாவது நாம செலுத்த வேண்டிய தொகை, அது எப்படி கணக்கிடப்படுது? பிரீமியம் அது பல காரணிகளை பொறுத்து அமையுது. வீட்டின் சந்தை மதிப்பை வச்சில்ல. ஓ, அப்படியா? ஆமா. அதோட கட்டுமான செலவு, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பொறுத்து தான் கணக்கிடப்படும். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்கிற பொருட்களோட மதிப்பு, வீடு இருக்கிற இடம், உதாரணத்துக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியா, அப்புறம் நீங்க தேர்ந்தெடுக்கிற காப்பீட்டின் வகை, இதெல்லாமும் அடங்கும். இதுல ஒரு சின்ன டிப்ஸ் கூட இருக்கு. உங்க வீட்ல சிசிடிவி கேமராக்கள் மாதிரி பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தா பிரீமியம் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா. இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா, காப்பீட்டு நிறுவனங்கள் உங்க ரிஸ்க் லெவல கணக்கிடுறாங்க. உங்க ரிஸ்க் குறைவா இருந்தா உங்க பிரீமியமும் குறைவா இருக்கும். சிம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. பாலிசில என்னவெல்லாம் சேராது, இதுதான் நாம எல்லோரும் கவனிக்க தவறுகிற இடம். ஆமா. விதிவிலக்குகள்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பொதுவா போர் அல்லது போர் மாதிரி சூழல்கள், சரி. நீங்க வேண்டுமென்றே ஏற்படுத்துற சேதங்கள், அப்புறம் சாதாரண தேய்மானம், அதாவது வேர் அண்ட் கேர், முறையான பராமரிப்பு இல்லாததால ஏற்படுற சேதங்கள், இதெல்லாம் அடங்காது. ஓ. அணுசக்தி ஆபத்துகள், ரொக்க பண இழப்புக்கும் காப்பீடு கிடையாது. ஒரு நிமிஷம், இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நீங்க சொல்றத பார்த்தா உங்க சொத்தை நீங்க சரியா பராமரிக்கலனா உங்க அலட்சியத்தால ஏற்படுற சேதங்களுக்கு காப்பீடு பொறுப்பே இருக்காது. எக்ஸாக்ட்லி. ஒரு வீட்டு உரிமையாளரா உங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. ஆக இதோட மொத்த அர்த்தம் என்ன? இவ்வளவு தகவல்களுக்கு பிறகு எனக்கான சரியான பாலிசியை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இந்த வழிகாட்டி சில எளிய வழிமுறைகளை தருது. முதல்ல உங்க தேவைகளை மதிப்பிடுங்க. உங்க வீட்டின் மதிப்பென்ன, பொருட்களோட மதிப்பென்னன்னு. சரி. 2வதா, பல நிறுவனங்களோட பாலிசிகளை ஒப்பிட்டு பாருங்க. 3வதா, பாலிசி ஆவணங்களை
குறிப்பா அந்த விதிவிலக்குகள் பகுதியை ரொம்ப கவனமா படிங்க. படிச்சு பார்க்க நேரம் இல்லனா தேவைப்பட்ட ஒரு காப்பீட்டு ஆலோசகரோட உதவியை நாடுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை கிளைம் செய்ய வேண்டிய நிலை வந்தா அந்த செயல்முறை எப்படி இருக்கும்? செயல்முறை ரொம்ப நேரடியானது தான். உடனடியா காப்பீட்டு நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்கணும். முதல் ஸ்டெப் அதுதான். ஆமா. திருட்டு அல்லது பெரிய சேதம் ஏற்பட்டா காவல் நிலையத்துல ஒரு முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் தேவையான ஆவணங்களோட போட்டோஸ், பில்ஸ் இதெல்லாத்தோட கிளைம் படிவத்தை சமர்ப்பிக்கணும். அப்புறம் நிறுவனத்தோட சர்வேயர் வரும்போது அவருக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். ஆக நாம இன்னைக்கு விவாதிச்சதிலிருந்து தெரியறது என்னன்னா, வீட்டு காப்பீடுங்கிறது ஒரு செலவு இல்ல. அது உங்க மிகப்பெரிய சொத்தையும் உங்க மன அமைதியையும் பாதுகாக்க நீங்க செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. இது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தயாராக இருப்பதை பற்றியது இல்லையா? மட்டும் பாதுகாக்கல, இது உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தையும் உங்க மன அமைதியையும் பாதுகாக்குது. உங்க வீட்ல இருக்கிற ஒரு பொருளுக்கும் ஒரு விலை மதிப்பு இருக்கலாம். ஆனா அந்த வீட்ல நீங்க உருவாக்குற நினைவுகளோட மதிப்பு என்ன? அதுக்கு விலையே கிடையாது. ஆமா. அந்த விலை மதிப்பற்ற நினைவுகள பாதுகாப்பா வச்சிருக்க நீங்க எடுக்கிற ஒரு சின்ன படிதான் இந்த காப்பீடு. இத பத்தி சிந்திச்சு பாருங்க.